சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி காட்சி மிக முக்கியமான நிகழ்வு ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் மகர விளக்கு பெருவிழா மகர ஜோதியுடன் நிறைவடைவது வழக்கம். கேரளா முறைப்படி மகர ராசியில் சூரியன் வரும் இந்த மாதத்திற்கு மகர மாதம் என்று பெயர். இந்த மாதத்தின் முதல் நாள் சபரிமலையில் மகர ஜோதி காட்சி கிடைப்பது வழக்கம். ஐயப்ப சுவாமி பந்தளம் அரண்மனையில் வளர்ந்தவர். அதன் பின்னர் அவர் சபரிமலையில் யோக நிலையில் அமர்ந்துள்ளார். இந்நிலையில் ஆண்டுதோறும் அவரை காண பந்தள மகாராஜா சென்று வந்தார். அவர் செல்லும் போது பந்தளத்திலிருந்து ஆபரணங்கள் எடுத்து சென்று அதை ஐயப்பனுக்கு அணிவித்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். பந்தளத்திலிருந்து 13ஆம் தேதி பகல் 1 மணிக்கு ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள் கிளம்பும். 14ஆம் தேதி மாலை ஆபரணம் சபரிமலை சென்றடையும். ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட நிலையில் மகர ஜோதி காட்சி கிடைக்கும். அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்திக்கு 2 நாட்களுக்கு முன்பு பந்தள அரண்மனையிலிருந்து 3 பெட்டிகளில் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் தலை சுமையாக சபரிமலைக்கு எடுத்து வரப்படும். திருவாபரண பெட்டிகள் வரும்போது பந்தளத்திலிருந்து சன்னிதானம் வரை கருடன் காவலாக வரும் அதிசய நிகழ்வு இப்போது வரை நடைபெற்று வருகிறது. மகர சங்கராந்தி அன்று மாலை சபரிமலை வந்தடையும் திருவாபரண பெட்டிகள் சபரிமலை மேல் சாந்தி மற்றும் தந்திரியிடம் ஒப்படைக்கப்படும். மாலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு வைர கிரீட்டம், தங்க ஆரம் உள்ளிட்ட ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். சன்னிதானத்தில் திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டி முடிந்ததும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வடகிழக்கே அமைந்துள்ள காந்தமலையில் 3 நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து 4 நிமிடங்கள் ஒளிரும். காந்தமலை என்றால் தேவர்கள் வசிக்கும் மலை என்று பொருள். இங்கு தேவர்களும் ரிஷிகளும் சுவாமி ஐயப்பனை ஜோதி ஸ்வரூபமாக தரிசித்து பூஜிப்பதாக ஐதீகம். 3 நட்சத்திரங்கள் தெரிவது தெய்வீகம் நிறைந்து இருப்பதற்கான அடையாளம். தெய்வ சக்தி நிறைந்து தெய்வத்தின் வருகையை முன்கூட்டியே அறிவிக்கும் நிகழ்வாக நட்சத்திரங்கள் ஒளிர்வதாக சொல்லப்படுகிறது. காந்தமலையில் நட்சத்திரங்கள் தெரிந்ததும் சுவாமியே சரணமையப்பா என்ற சரண கோஷம் 5 மலையிலும் எதிரொலிக்கும் வகையில் பக்தர்கள் முழக்கம் இடுவார்கள். அப்போது காந்தமலை உச்சியில் தோன்றும் ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு களிக்கும் காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும். இந்த காட்சியை காண லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் குவிவார்கள். மகர ஜோதி என்பது மகர விளக்கு பூஜை தினத்தில் சாஸ்தாவான ஐயப்பன் நட்சத்திரமாக தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் ஒரு அபூர்வ நிகழ்வாகும். இது தை மாதம் 1ஆம் தேதி மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் வானில் தோன்றும் ஒரு புனிதமான நட்சத்திரமாகும். மற்ற நாட்களில் அது தெரியாது. அண்டவெளியில் எத்தனையோ கோட்டிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. அதில் சில நட்சத்திரங்கள் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், சில 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், இன்னும் சில மாதங்களுக்கு ஒரு முறையும் என தெரிவதுண்டு. அது மாதிரிதான் மகர ஜோதி என்று தெரியும் நட்சத்திரமும். இது 365 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தோன்றும் ஒரு அரிய நிகழ்வாகும். இதனை நம் முன்னோர்களான சித்தர்களும் ரிஷிகளும் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆராய்ந்து பார்த்த பின்புதான் உண்மை என்று ஒப்புக்கொண்டார்கள். அதே போல் மகர விளக்கு என்பது மகர சங்கராந்தி தினமான அதே தை 1ஆம் தேதி மாலை 6:40 மணி அளவில் காட்டில் குடியிருந்து வரும் ஆதிவாசிகள் ஐயப்பனுக்காக பொன்னம்பலமேட்டில் காட்டும் கற்பூர ஆரத்தி ஆகும். எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தினத்தன்று மலையில் தீபம் ஏற்றுகின்றனரோ அதுபோலவேதான் மகர விளக்கு பூஜை என்று வானில் தோன்றும் நட்சத்திரத்தை அடுத்து நடக்கும் கற்பூர ஆரத்தி என்பதும். எனவே மகர ஜோதி மகர விளக்கு தரிசனம் என்பது அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வாகும். பெரும்பாலானவர்கள் 2ஐயும் சேர்த்து குழப்பிக் கொள்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மகர ஜோதி தரிசனத்தை காண கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் லட்சக்கணக்கில் வருவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் மகர விளக்கு பெருவிழா மகர ஜோதியுடன் நிறைவடைவது வழக்கம்.